மூன்றாம் இரவினுடைய தராவீஹ் தொழுகையை பூர்த்தி செய்துவிட்டு அல்லாஹ்வினுடைய வசனங்களுக்கு உண்டான சில விளக்கங்களை தெரிந்து கொள்வதற்காக அமர்ந்திருக்கும் நம் யாவர் மீதும் அல்லாஹு தஆலா அவனுடைய அருளையும் அன்பையும் குறைவில்லாத நிறைவாக பொழிவானாக. உலகில் வாழும் காலமெல்லாம் உடல் ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, இந்த ரமதான் மாதத்தினுடைய முதல் 10 தினம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது போல இது ரஹ்மத்துக்குரிய 10 தினங்களாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த தினங்களில் அல்லாஹு தஆலா அதிகமாக ரஹ்மத் செய்கிறான். கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, அல்லாஹ்வினுடைய கருணை என்று சொல்லப்படுகிற அந்த ரஹ்மத் இல்லை என்றால் இந்த உலகத்தில் எதுவுமே இயங்காது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்தில் பேசிக்கொள்வதும், சண்டையிடுவதும் அல்லது சச்சரவு செய்வதும், அன்பாக இருப்பது எல்லாமே அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அல்லாஹ்வினுடைய அருள் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு துரும்பும் அசையாது, யாரும் செயல்பட முடியாது. அல்லாஹ் தஆலா தன் அருளை கொண்டுதான் இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் என்பது, அந்த அருள் என்பது 100 வகைகள் உண்டு. அதில் 99ஐ தன் பக்கம் அல்லாஹ் வைத்துக் கொண்டு ஒரே ஒரு ரஹ்மத்தை மட்டும்தான் இங்கு அனுப்பி இருக்கிறான். அந்த ஒரு ரஹ்மத்து தான் இந்த உலகத்தை இயக்கி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரே ஒரு ரஹ்மத்தை கொண்டுதான் பறவை இனங்களும் சரி, ஊர்வன போன்ற விலங்கினங்களும் சரி, மனிதர்களும் சரி, இன்ன பிற விலங்கினங்களும் தன் குட்டியிடத்தில் அன்பு காட்டுவதும், ஒரு மாடு தன்னுடைய கன்று குட்டிக்கு பால் ஊட்டுவதும், ஒரு தாய் தன் குழந்தையை அரவணைப்பதும், பிள்ளைகளை நாம் பாசத்தோடு பார்ப்பதும், பெற்றோர்களை இரக்கத்தோடு நாம் பார்ப்பதும், இவை யாவுமே அந்த ஒரே ஒரு ரஹ்மத் தான். அந்த ஒரு ரஹ்மத் இவ்வளவு பெரிய வேலை செய்து அப்படின்னா அல்லாஹ் தஆலா தன் பக்கத்தில் 99 ரஹ்மத்தை வைத்திருக்கிறான். அதை எப்பொழுது அல்லாஹ் செலவு செய்வான் என்றால் முஃமின்களுக்காக சொர்க்கத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த ஒரு ரஹ்மத்தை இவ்வளவு பெரிய வேலை செய்யுது. அந்த ஒரு ரஹ்மத் தான் இந்த மொபைல் போனு இல்லையா? இந்த மொபைல் போன் கையில இருக்குதுன்னு சொன்னா முட்டீமை துனியா அப்படின்னு விளம்பரம் பண்றாங்க. அதாவது கைக்குள் உலகம் இருக்கிறது அப்படின்னு விளம்பரம் செய்யறாங்க. விரல் சொடுக்கும் நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் ஒருவர் இருந்தாலும், அது உலக வரைபடத்திலேயே அந்த நாடு இல்லை என்று சொன்னாலும் கூட, அங்கு ஒருவர் இருந்தால் இந்த இடத்தில் இருந்து நாம் உடனே அவரை தொடர்பு கொண்டு தகவல்களை பரிமாற முடியும் என்றால் அந்த ஒரு ரஹ்மத்து செய்கிற வேலை தான். இங்கிருந்து ராக்கெட்டை தயார் செய்து கொண்டு அதில் பல பேர் அமர்ந்து கொண்டு இங்கிருந்து விண்ணகத்தில் பயணமாகி செல்கிறார்கள், அங்கு பல்வேறு சாதனைகள் செய்து திரும்புகிறார் என்றால் அந்த ஒரு ரஹ்மத்து தான். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, மனிதனே மனிதனுடைய செயலை பார்த்து ஆச்சரியப்படுகிறான் என்று சொன்னாலும் அந்த ஒரு ரஹ்மத்து தான். அந்த ஒரு ரஹ்மத்து செய்யக்கூடிய வேலைதான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, இந்த ரஹ்மத்தை பல பல பொருளுக்கு பயன்படுத்துவார்கள். பல வஸ்துக்களுக்கு ரஹ்மத் என்று சொல்லப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மழை ரஹ்மத்னு சொன்னாங்க. மழை ரஹ்மத்து பரவாயில்லை, நோயும் ரஹ்மத்துன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோய் எப்படி ரஹ்மத் ஆகும்? மழை ரஹ்மத் என்று சொன்னால் ஓகே, அரபியில மழைக்கு மத்தார்னு சொல்றது. அதாவது மழை என்று சொன்னால் அது ரஹ்மத், நமக்கு புரியுது. மழையினால் நமக்கு பலன் உண்டு. சரி, நோயினால் என்ன பலன்? நோயையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்னு சொல்றாங்களே அப்படின்னா, நோய் விட்டால் அந்த மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அப்ப பாவங்கள் மன்னிப்பதற்கு ஒன்று காரணமாக இருந்தால் அது ரஹ்மத் தானே. வஹி என்பதும் ரஹ்மத். வஹி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அருளப்படுகிற பொழுது அவர்கள் ஒரு விதமான ஒரு வேதனையை உணர்வார்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வினுடைய வேத வாக்கு வஹி இறங்கும் பொழுது அவருடைய உடலெல்லாம் அப்படியே அழுத்தப்படும், ஒரு விதமான நிலைக்கு ஆளாகி விடுவார்கள். பிறகு அப்படியே மயக்கமான நிலைக்கு சென்று விடுவார்கள். பிறகு அந்த மயக்கத்திலிருந்து அப்படியே தெளிந்து வரும் பொழுது அப்பொழுது இறங்கிய வசனங்களை ஓதுவார்கள்.
வஹி என்பது ஒரு வகையில் பெருமானாருக்கு அது ஒரு பலுவாக இருந்தாலும் அதுவும் ரஹ்மத்து தான். ஏன்னா அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வாக்குகள் இறை வசனங்கள் இறங்கி இருக்கிறது. அந்த இறை வசனத்தை எவர் எடுத்து நடப்பார் அவர் மீது அருள் செய்யப்படும், ரஹ்மத் செய்யப்படும். பள்ளிவாசலுக்குள்ள நுழையும் போது நம்ம துஆ செய்யறோம், யா அல்லாஹ் ரஹ்மத்தின் வாசல்களை திறப்பாயாக, அல்லாஹும் அஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக, யா அல்லாஹ் உன் அருளின் வாசலை திறந்து விடு சொல்றோமா இல்லையா? கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, இப்படி ரஹ்மத் என்பதை ஒவ்வொரு பொருளுக்கும் வித்தியாசமாக பயன்படுத்துகிற, ரஹ்மத்துன்னு சொன்ன அன்பு, அரவணைப்பு, அருள் அனைத்துக்கும் சொல்ல முடியும். முல்லா நஸ்ருத்தீன் ஒரு முறை என்ன செஞ்சாரா, மழையில் சந்தோஷமாக நினைத்து கொண்டிருந்தாராம். மழையில சந்தோஷமா நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கிறார். அப்ப எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, முல்லா நஸ்ருத்தீன் இப்படி மழையில நினைக்கிறீங்களே, சளி பிடிச்சிக்கிற போது, காய்ச்சல் வந்துட போகுது அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல இல்ல மழை ரஹ்மத் என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள், அதில் நான் நினைந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். இன்னொரு நாள் கடுமையான மழை. அந்த மழையில் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, செருப்பை கழற்றி தன் தலையில் வைத்து மழை நீர் தன் உடலில் படாதவாறு வேகமாக ஓடி ஓடி வந்து கொண்டிருந்தாராம். அப்ப அதே மக்கள் கேட்டாங்க, முல்லா நஸ்ருத்தீனே இது என்ன மழை ரஹ்மத் அல்லவா என்று கேட்டதற்கு அப்படி சொன்னீர், ஆனால் இன்று செருப்பை கழற்றி தலையில் வைத்து ஓடி வந்து கொண்டிருக்கிறீரே என்று கேட்ட பொழுது, அப்ப முல்லா நஸ்ருத்தீன் சொன்னாரு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தான்பா, அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சுலாம் என்கிட்ட இல்ல, பெருமானார் சொல்லிட்டாங்களா இல்லையா மழை ரஹ்மத்துன்னு சொல்லி, மழை ரஹ்மத்து தான், அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை என் காலால மிதிக்க கூடாது, அதனால ஓடி வரேன்டாம். இப்ப கண்ணியத்திற்குரிய நல்லவர்களே, ரஹ்மத் என்று சொல்லப்படுவது மிக அற்புதமானது, அழகானது. அதனால் மனித சமூகம் பெறுகிற பலன் ஏராளம் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆரோக்கியம் ஒரு ரஹ்மத், குழந்தை பாக்கியம் ஒரு ரஹ்மத். நபியினுடைய குழந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறு வயதில் இறந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்ராஹிம் ஒரு மகன், குழந்தையா இருக்கும் பொழுது இறந்துட்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையினுடைய மரணத்தை பார்த்து அழுகிறாங்க. அப்ப சஹாபா பெருமக்கள் எல்லாம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அழக்கூடாது என்று சொல்லுகிற நீங்களே இதை பார்த்து நீங்கள் அழுகிறீர்களே என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த கண்ணீர் முஃமின்களின் உள்ளத்தில் அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு ரஹ்மத், ஒரு அருள் என்றார்கள். அது ஒரு இரக்கம் என்பது ஒரு ரஹ்மத் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவர் ஒருவர் பூமியில் உள்ளவர்கள் மீது இரக்கம் காட்டுவாரோ அல்லாஹ் அவர்கள் மீது இரக்கம் காட்டுவான் என்று சொன்னார்கள். பூமியில் உள்ள மக்கள் மீது மட்டுமல்ல, மனிதர்களை தாண்டி இன்ன பிற விலங்கினங்கள் மீது, இன்ன பிற வஸ்துக்களின் மீது எவர் இரக்கம் காட்டுவாரோ அவர் மீது அல்லாஹு தஆலா அருள் பொழிகிறான் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன தகவல்களை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களை இந்த உலகத்துக்கு அல்லாஹ் ரஹ்மத்தாக இருக்கிறார். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே இந்த அகிலத்துக்கே நீங்கள் தான் ரஹ்மத். அந்த பெருமானார் என்று சொல்லப்படுகிற அந்த ரஹ்மத், அந்த அருள், அந்த பரக்கத்தை கொண்டுதான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. வதவாஸௌ பில் மர்ஹமா, இரக்கத்தை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ளுங்கள். பெற்றோருக்கு இப்படி துஆ செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எப்படி துஆ செய்யணுமா? ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, யா அல்லாஹ் நாங்கள் சிறு வயதினராக இருக்கும் பொழுது எங்கள் மீது எப்படி ரஹ்மத் செய்தார்களோ இந்த பெற்றோர்கள், எப்படி எங்கள் மீது கருணை காட்டினார்களோ அதுபோன்று நீயும் இவர்கள் மீது கருணை காட்டுவாயாக, ரஹ்மத் செய்வாயாக என்று துஆ செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறையின் வாயிலாக சொல்லி தருகிறான். கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, ஆக இப்படிப்பட்ட ஒட்டுமொத்தமான ரஹ்மத் இந்த ரமலான் மாதத்தினுடைய முதல் 10 பொழிந்து கொண்டிருக்கிறது. அதிலெல்லாம் நாம் நினைந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, இந்த முதல் 10 ரஹ்மத்தான நாட்களை அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் எக்காலமும் எல்லா ஆண்டும் அனுபவிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.